சிலர் அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் பார்த்து வளர்ந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாத்துக்குமே முடிவு வந்துடும், இது பரவாயில்ல. இன்னும் யாரோ சிலர் சந்தோஷத்துக்காக போலியான சுகங்களை தேடி போய் வாழ்க்கைய தொலைக்கிறதும் உண்டு. ஏய் லூசே, அங்க யாரடி பாக்குற? அந்த பையன் நல்லா இருந்தாலும் பாக்குறேன்டி. நல்ல வேலை பொண்ண பாக்கலையே. நான் உன்னோட சுத்துறத பார்த்து எல்லாரும் நம்ம என்னமோ லவ் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்டாக் வந்துச்சா? உனக்கு இந்த மெடிசன்லாம் என்னது, எங்க இருந்து வருதுலாம் தெரியாது உனக்கு. அதனால ரொம்ப உடம்புல ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம வேற யாராச்சும் கூப்பிட்டு வரலாம். அப்போ அவங்களுக்கும் நம்ம பணம் கொடுக்கணும். ஏன் இவ ஒண்ணுமே பண்ணாம இவளுக்கு ஏன்டா நம்ம பணம் கொடுக்கணும்னு நீ என்ன அவாய்ட் கூட பண்ணலாம். ஏய், நம்ம கிளம்பலாமா? நீ என் கையாலதான் சாக போற பாரு. அப்படி செத்தனா உன்னையும் கூட கூட்டிட்டு போயிடுவேன். சாவுக்கு நீதான் காரணம்னு லெட்டரும் எழுதி வச்சிருக்கேன். போறம்போக்கு. ஐஸ்வர்யா, என்னடி என்ன ஆச்சு? இந்தா பிடிக்க காசு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். நிறை, அக்காவை உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா வந்துட்டு உனக்கு சொல்லணும். நேற்று நான் கண்ட கனவுல உன் உடம்பு முழுக்க ரத்தம், உன்னை ஒரு கருப்புருவம் தர 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 நீத்துன்னு போச்சு. அது வெறும் கனவுதான் நிறை. ஏய், நீ எப்ப பார்த்தாலும் போன் பார்த்தா அப்ப எப்படி படிப்ப? லைஃப் வீணா போயிடும் நிறை. ஐயோ, நீ இத்தனை நான் கண்டு நிறுத்தி அப்ப மட்டும் நான் புதுசா? ஏய், யாரு கேட்டுடா நீ இதெல்லாம் பண்ற? ஃபர்ஸ்ட் யாரை கேட்டு நீ காப்பு கட்டியிருக்க? நீ யாரெல்லாம் கேக்குறா? ஓ, நான் குடிங்க பாத்தியா? நீ தானே குடி, நான் காப்பு கட்டிக்கிறேன். நான் உனக்கு அம்மா மாதிரி இருந்து உன்னை பாத்துக்கணும்ல, அந்த திமிர்ல பேசுறியா? முதல்ல நீ எனக்கு அக்காவை கூட இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னைக்குமே நீ எனக்கு அம்மா ஆக முடியாது. நிறை, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணு பார்க்க நல்லா இருக்குக்கா, என்கிட்ட பெண்ணே இல்ல, எனக்கு வேணும்னு கேட்டியே, இந்தா. நான் வேற பெண்ணு வச்சுக்கிறேன். சரி குடு, எதுக்கோ யூஸ் ஆகும். நிறை, இனி அக்கா உன் கூடவே இருந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீ ஒழுங்கா என் பேச்சை கேட்டு படிச்சா நான் உனக்கு நீ கேட்குற எல்லாத்தையுமே செய்வேன். அப்படி நானே இல்லைனாலும் நீ தப்பான எந்த வழியும் போகாம நல்ல பையனா முக்கியமா அக்கா, நகாச்சி, அக்கா, நகாச்சி. ஐயோ,
என்னை மன்னிச்சிடுடி. ஆ? எதுக்கு? உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். நீ வேணாம் சொல்லியும் என் உடம்ப யூஸ் பண்ணது நானு. இப்ப நான் சாக போறத பத்தி எனக்கு கவலை இல்லை. என் தம்பி நல்லா இருக்கணும். நான் சாகிறதுக்கு முன்னாடி அவனோட லைஃப்க்கு எதனா செட்டில்மெண்ட் பண்ணணும். இத உன்கிட்ட சொல்லலாமான்னு தெரியல. என்னை பத்தி உனக்கே தெரியும்டி. இப்ப என் தம்பிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதனால நீ என்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த முழுங்காம சொல்லு. எனக்கு ஒரு ஏஜென்ட் தெரியும். அவன் சொல்ற வேலையை நீ செஞ்சா அவனுக்கு எவ்வளவு வேணாலும் தருவான். நீ அவனை போய் பாரேன். எங்க போற நீ? என்னை விட்டு நீ போறியா? இத்தனை நீ எங்க போன எங்க வரணும் கேட்டது இல்ல. இப்ப நான் வந்துட்டு உனக்கு கேக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் நீ என் கூடயே இரு. இந்த இடத்துல டீலிங் பேச அப்படி யார் வரப்போறா? ஹேய், நீ இல்லைன்னா உன் தம்பியை நான் விட்டுட மாட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ஒன்னும் செத்துறலாம் மாட்ட அப்படின்னு நம்புவோம். கடைசியில எதனா என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சு. எனக்கு உன்னை பத்தி தெரியாது. ஆனா உன்னை இங்க அணைச்சி வச்சாலே அவ பேர் என்ன? ஜெகதீஸ்வரி. என்ன சொன்னாலும் செய்வா. இப்போ உனக்கு உதவி நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீ ஒண்ணு பண்ணு. அவளை கொன்னுடு. இல்ல புரியல. ஆனா ஏன்? அவனோட ஃப்ரெண்டு. பணத்துக்காக தானே இங்க வந்த. பணத்துக்காக என் ஃப்ரெண்டு கொலை பண்ண மாட்டேன். இல்ல இது சரி வராது. நான் கிளம்புறேன். இப்போ இங்க இருந்து நீ போன அப்படின்னா எங்க ஆளுங்க உன் தம்பிய கொன்னுடுவாங்க. புரிஞ்சிக்கோ. எங்களை பத்தி எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ வெளியே இருக்கிறது எங்களுக்கு தான் பிரச்சனை. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன் தம்பிய பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் எப்பயும் இருப்பாங்க. அவனை படிக்க வைக்கிறோம். நல்லா யோசி. நீயா ஒன்னும் ஊசி எடுத்து குட்டிக்கலையே, அவ தானே போட்டா. ஏண்டா இப்போ அவ இல்லைன்னாலும் அவ வேலையை செய்யறதுக்கு வேற ஆள் இருக்காங்க. நீ கிளம்பு. சொன்ன வேலையை சீக்கிரம் செஞ்சு முடி. வேற ஒரு பெரிய வேலையா உனக்கு நான் தரேன். நிறை அக்கா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா கவலைப்படாத, அது எதுவும் உன்னை பாதிக்காது. ஆனாலும் அது எல்லாம் உனக்காக தான். நீ ஒழுங்கா படிச்சு லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னு நினை. அக்காக்காக அதை நீ பண்ணு. உன்னை பார்த்துக்க ஆள் வருவாங்க. ஏன் என்னன்னு கேட்காம நீ அவங்க சொல்றதை கேட்கணும். அக்காக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்டா. நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். இப்போ நான் கிளம்புறேன்.